அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சிகள். இதற்கு முன்பு நாம் போட்ட பதிவு திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு முன்பு கேபி அஸ்ட்ராலஜி முறையில் இந்த வீடியோக்களை நாம் நன்றாக பார்த்து கொண்டால் அதன் பின்பு அந்த திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது என்பதை நீங்களே பார்த்து கொள்ளலாம் என்ற வகையில் அந்த வீடியோ பதிவிற்கு முன்பாக சில வீடியோக்கள் போட உள்ளேன். அதில் இரண்டாவது வீடியோவாக பார்ட் 2 இந்த வீடியோ. கடைசி வரை இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தால் அடுத்த வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்களே திருமண பொருத்தம் பார்க்கலாம். இப்பொழுது நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் அதேமாதிரி ஃபோனில் வாட்ஸ்அப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கிரகங்கள் லக்னத்திலேருந்து 4ஆம் இடத்துல இருக்குது, 6ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது? நட்சத்திர ஜோதிடம்னா என்ன? எதற்காக 27 நட்சத்திரம் இருக்குது? அந்த நட்சத்திரத்தின் பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். இது நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அதை மக்களுக்கு உங்களுக்கும் இந்த வீடியோவில் அது எப்படி நட்சத்திரங்கள் வேலை செய்யுது, நம்மளுக்கு எப்படி பலன் அளிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கடைசி வரை வீடியோ பாருங்கள். நண்பர்களே, இப்பொழுது ஒரு ஜாதகத்தில் நம்ம 27 நட்சத்திரம் இருக்குது, 12 ராசி இருக்குது, 9 கிரகம் தான் இருக்குது. அப்போ ஒரு கிரகம் 1.5 வருஷம், 2.5 வருஷம், 1 மாதம் வரைக்கும் ஒரு ராசியில் இருக்குது. அந்த ஒரு ராசியில் 1 மாதம் சூரியனே இருந்தாலும் கூட உங்களுக்கு 1 மாதம் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி பலனை செய்யாது. இது உங்களுக்கே தெரியும். அதனால் கிரகங்கள் ராசி கடத்தில் இருக்கிறத நினச்சி வருத்தப்படாதீங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், 27 நட்சத்திரம் இந்த போர்டில் எழுதியிருக்கேன். நீங்கள் சரியாக தெரியலாம், கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் பண்ணி பெருசு பண்ணி பாருங்கள். இங்கே புள்ளி புள்ளியாக இருக்கிறது பூரா வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூராட, உத்திரடா, ரேவதி, இந்த 27 நட்சத்திரங்கள் வானமண்டலத்தில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்க பாரம்பரிய முறையில் இந்த நட்சத்திரங்கள் பாரம்பரிய முறையிலிருந்து வந்தது தான் கேபி அஸ்ட்ராலஜி. அதை நான் இல்லைன்னு என்று சொல்லலை. அதை முறைப்படுத்தி சொல்லக்கூடியது தான் நம்முடைய கேபி அஸ்ட்ராலஜி. இப்போ இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிற நட்சத்திரம் கேது அப்படிங்கிற கிரகத்தை சலனப்படுத்தி இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை இந்த கேதுவோட கிரகத்துக்கு தருது. அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம்ங்கிற நட்சத்திரத்தின் ஆற்றல்களை அப்படியே வாங்கி சுக்கிரனுக்கு தருது. இப்போ இந்த 27 நட்சத்திரமும் நம்மளுக்கு ஒரு மின் உற்பத்தி நிலையம்னு வச்சுக்கிடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மின் தயாரிப்பு நிலையம். எப்பொழுதுமே பூமியில் நம்ம ஒரு பொருளை போட்டோம்னா, ஒரு செடியை, ஒரு வளரக்கூடிய பலன் தரக்கூடிய ஒரு செடியை வச்சோம்னா அந்த பூமிக்கு காற்று, ஆகாய சக்தி, சூரிய சக்தி, நீர் அத்தனையும் தேவைப்படுது. இதெல்லாம் அந்த பஞ்சபூதங்களாக இருந்தால் அந்த பூமியில் இருக்கிற நம்ம போட்ட விதை முளைச்சு பலன் தரும். வெறும் பூமியால் மட்டும் அந்த பலன் தர முடியாது. பூமி என்பது ஒரு கிரகம். அந்த பூமிங்கிற கிரகத்து மேலே நம்ம இருக்கோம். ஆக கிரகங்கள் வந்து பலன் தரவில்லை என்று நான் சொல்லவில்லை. கிரகங்கள் எவ்வாறு பலன் தருகின்றன என்பதை பற்றி தான் நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். இப்போ இது 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு 3 நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆற்றலை வழங்குது. இப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு புதன் அப்படிங்கிற கிரகங்களுக்கு அந்த ஆற்றலை வழங்குது. எப்படி சூரிய ஒளி எல்லா கிரகங்கள் மேலே விழுகுதோ அதே மாதிரி கண்கண்டம் கடவுள் சூரியன் கண்ணுக்கு தெரிகிறாரு. மீதி இருக்கிற அந்த 27 நட்சத்திரமும் நம்மளுக்கு ஒரு புள்ளி மாதிரி தெரியுது. ஆனால் சூரியனை விட பெரிய நட்சத்திரம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால, பல 1000 மில்லியன் கோடி மைலுக்கு அப்பா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சூரியன் பார்க்குறோம், மற்ற நட்சத்திரங்களை பார்க்க முடியல, ஒரு புள்ளியாக தெரியுது. இந்த நட்சத்திரங்கள் ஆற்றல் எப்படி நம்ம மின் உற்பத்தி நிலையத்திலேருந்து நம்ம ஊரில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வருது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சந்திரன் அப்படிங்கிற மீட்டர் போர்டுக்கு நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிறதாங்க அந்த 9 கிரகங்கள். இந்த அதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் தர்றது இந்த 27 நட்சத்திரம். அப்போ இந்த 27 நட்சத்திரத்தின் ஆற்றல்களை வாங்கி இந்த 9 கிரகங்கள் சந்திரனுக்கு கொடுக்குது. அந்த சந்திரன் நம்ம பூமியை சுற்றி வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பூமி மற்ற கிரகங்கள் சூரியனை சுற்றி வருதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்று வரும்போது சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார்.
அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ 27 நட்சத்திரத்தில் 27 நாளைக்கு இருக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வராரோ அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். உண்மையா இல்லையா? அப்போ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி பேரையும் அந்த நட்சத்திரத்தின் பேரையும் சொல்லி, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். அதற்கு முன்னாடி கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம் சொல்லி நம்ம இந்த 9 திசையும் 120 வருடம் சொல்லி கணக்கு பண்ணி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாழக்கூடிய வயதை. அந்த வயது இப்போ குறைந்துக்கிட்டே போகுது. இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை கிரகங்கள் வாங்கி கிரகங்களின் ஆற்றல்களை சந்திரனுக்கு கொடுத்து அந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக சுற்றி வரும்போது எந்த நட்சத்திரத்தை சந்திரன் வராரோ அந்த நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு புஸ்தகம் போட்டு எழுதுவாங்க. அதில் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த புஸ்தகத்தில் என்ன இப்போ சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அஸ்வினி மகம் மூலம் கேது திசை ஆரம்பம் இருப்பு 5 வருடம் போட்டிருப்பாங்க. இது லக்னம். இதுவே உங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரத்தின் கேது திசா இருப்பு வருடம் 5 வருடம் போட்டுப்பாங்க பாருங்கள். அப்போ கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா நான் அஸ்வினி நட்சத்திரம், நான் மேசராசி அப்படின்னு சொல்கிறீங்க. அது செவ்வாய் வீடுன்னு சொல்கிறீங்க. இது பொதுவானது. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, இந்த வீட்டில் மக நட்சத்திரம் இருக்குது, இந்த வீட்டில் மூல நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமும் அஸ்வினி மகம் மூலம்ங்கிற நட்சத்திரம் கேதுன்ற கிரகத்திற்கு ஆற்றலை தருது. அப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கேது தசை நடந்தாலும் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசம் சிம்மம் தனுசு இந்த 3 ராசிகளும் உங்களுக்கு வேலை செய்யும் நண்பர்களே. இதை நல்லா பார்த்துக்குங்க. மேசராசி மட்டும் வேலை செய்யாது. இப்போ இந்த மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி, ஏன்னா அந்த 3 வீட்லையும் இந்த அஸ்வினி மகம் மூலங்கிற நட்சத்திரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு கேது தசை நடக்கிறப்ப மேசராசியும் சிம்மராசியும் தனுசு ராசியும் வேலை செய்யும். இது எப்படிங்க வேலை செய்யும்? இப்போ அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. அப்போ சிம்ம லக்னம்ங்கிறப்ப மக நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் இந்த 1ஆம் பாதம் பிறக்க மக நட்சத்திரத்தில் இது லக்ன புள்ளி ஆரம்பம். இந்த இது லக்ன புள்ளி மக நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஆனால் நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் இந்த வீட்டில் இருந்ததுனால அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ பாருங்கள், இந்த சிம்ம லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. நீங்கள் பிறக்கும்போது 2 மணி நேரம் சிம்ம லக்னம் இருக்கும்போது பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் சிம்ம லக்னம் தான், அஸ்வினி நட்சத்திரம் தான். அதே 2 மணி நேரத்தில் பூர நட்சத்திரம் 50 நிமிடம் கழித்து வந்துடும். அதே சிம்ம லக்னத்தில் 100 நிமிடம் கழித்து உத்தர நட்சத்திரம் வந்துடும். இப்படி லக்னம் நகர்ந்துக்கிட்டே இப்படி வருது. 2 மணி நேரம் கழித்து கன்னி, 4 மணி நேரம் கழித்து துலாம், 6 மணி நேரம் கழித்து விருச்சிக ராசி, 8 மணி நேரம் கழித்து தனுசு ராசி. அப்போ தனுசு ராசி இப்படியே வரிசையாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்னம் நகர்ந்துக்கிட்டே வருது. இப்போ நம்ம ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி பலன் சொல்லணும்னு சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு 5 வருடம் இந்த கேது தசை நடக்குதுன்னா இந்த வீட்டில் இருக்க மக நட்சத்திரமும், இந்த வீட்டில் இருக்க மூல நட்சத்திரமும், இந்த வீட்டில் இருக்க அஸ்வினி நட்சத்திரமும், அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு இந்த வீட்டிலேருந்து 5வது வீடு, இந்த வீட்டிலேருந்து 9வது வீடு. ஆக அந்த குழந்தைக்கு இந்த அஸ்வினி மகம் மூலம்ங்கிறது லக்னம்ங்கிற 1வது வீட்லையும், தனுசு ராசியில் இருக்க 5வது வீட்லையும், மேசராசிக்கு 9வது வீடு. இந்த 1, 5, 9 அப்படிங்கிற பாவங்கள் வேலை செய்யும். இந்த 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடுங்கிறது அந்த குழந்தைக்கு சாதகமான வீடு. இந்த 3 நட்சத்திரங்களும் ஒன்றா வேலை செய்யுதுங்க அந்த 5 வருஷம் அந்த திசை நடக்கும்போது. இப்படி தாங்க ஒரு குழந்தைக்கு இந்த திசை நடக்கும்போது வேலை செய்யுது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்து திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்ம லக்ன பொருத்தம், லக்ன நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதே குழந்தைக்கு பரணி நட்சத்திரம் வந்துடும்.
அப்போ இந்த 5 வருடத்தில் பரணி நட்சத்திரம் 20 வருடம் சேர்ந்துச்சுன்னா 25 வருடம். அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் 6 வருஷம், மொத்தம் 31 வயசாகி போகும். இந்த குழந்தைக்கு எப்போங்க கல்யாணம் நடக்கும்? கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது தாங்க கல்யாணம் நடக்கும், அல்லது சுக்கிரதசையில் கடைசியில் கல்யாணம் நடக்கும். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால், ஆண் குழந்தையாக இருந்தால் 21 வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கணும்னா இன்னும் சுக்கிரதசை கடைசியில் நடக்கும். கொஞ்சம் லேட்டாக திருமணம் ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் 6 வருஷம் இருக்கும்போது சூரிய தசை வரும்போது கல்யாணம் நடக்கும். ஒரு தசை நடக்கும்போது அந்த தசை கல்யாண வாழ்க்கைக்கு திருமணத்திற்கு சாதகமாக இருக்கா? அப்போ தசை சாதகமாக இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய புத்தி அந்த திருமணத்தை செஞ்சு வைக்குமா? அப்படி புத்தி செஞ்சு வைக்கலன்னா அடுத்து வர அந்தரம் செஞ்சு வைக்குமா அப்படின்னு நம்ம வருஷப்படுத்தி பார்க்குறோம். அப்போ நடக்கிற திசைக்கு தானங்க நம்ம திருமணம் நடக்குதான்னு பார்க்குறோம். நம்ம பிறக்கும்போது இருக்க நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு 5 வயசில் குழந்தையாக பாப்பாவாக இருக்கும்போது அதேமாதிரி ஒரு பையனுக்கு, அதே பையன் 7 வயசு 10 வயசில் இருக்கிற பையனுக்கு அந்த திசை நடக்கும். இதை நம்ம பொருத்தம் பார்க்கலாமா? அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், திசை பொருத்தம் பார்க்குறப்ப இப்போ நடக்கிற திசை என்னவோ அந்த திசைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கணும். அப்போ நட்சத்திரம் என்ன செய்யுது? அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சிடுது, பரணி நட்சத்திரம் முடிஞ்சிடுது, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்துலேருந்து திசை நடக்க போகுது. அப்போ அந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் இந்த சிம்ம லக்ன பெண்ணுக்கோ ஆணுக்கோ பொருத்தம் பார்க்கும்போது 4, 6, 8, 12 இந்த வீடுகளில் அந்த நட்சத்திரம் வந்தால் பொருத்தம் இல்லை என்பதை காட்டுது. இது நான் சொல்கிற லக்ன நட்சத்திரம். லக்னம் மக நட்சத்திரத்தில் ஆரம்பம். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய திசை உங்களுக்கு 4வது வீட்டுக்கு, 6வது வீட்டுக்கு, 8வது 12வது வீட்டுக்கு, அதாவது இந்த வீட்டிலேருந்து 4வது வீடு, இந்த வீட்டிலேருந்து 8வது வீடு, இந்த வீட்டிலேருந்து 12வது வீடு, இப்படி லக்னத்திற்கு லக்ன பொருத்தம் பார்க்குறோம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? இப்போ பாருங்கள், 27 நட்சத்திரம் மின் உற்பத்தி நிலையம். அந்த ஒவ்வொரு 3 நட்சத்திரம் அஸ்வினி, மக, மூலம் கேது திசை, பரணி, பூரம், பூராடம் சுக்கிர திசா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரிய திசை, ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திர திசை, மிருகசீரிடம் சுவாதி, சதயம் செவ்வாய் திசை, திருவாதிரை, விசாகம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, சுவாதி, சதயம், திருவாதிரை, சுவாதி, சதயம் தப்பாக எழுதிருக்கு. திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படிங்கிறது ராகு திசை. அதே மாதிரி அதுக்கடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அப்படிங்கிறது குரு திசை. அப்புறம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி திசை. அப்புறம் புதன் திசைங்கிறது ஆயில்யம், கேட்டை, ரேவதி அப்படிங்கிறது புதன் திசை. மொத்தம் 120 திசை நம்ம வாழ்நாட்களை நம்ம முன்னோர்கள் குறித்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 நட்சத்திரங்கள் 1, 5, 9 என்பது திருகோண நட்சத்திரம் என்று பெயர். அதனால் இதன்படியே நம்மளுக்கு கிரகங்கள் செயல்படுது, நம்மளுக்கு பலனை கொடுக்குது நண்பர்களே. அதனால் 7ல் சனி இருக்கார், கல்யாணம் ஆகலை, லக்னத்தில் ராகு இருக்கார் அப்படி பார்க்காதீங்க. 1.5 வருஷம் லக்னத்தில் ராகு இருப்பார், 7ல் 2.5 வருஷம் சனி இருப்பார். அந்த 2.5 வருஷத்தில் பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. சனி பகவான் 249 உபநட்சத்திரத்தில் எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வராரோ அந்த செயலத்தையும் அவர் செய்ய போகிறார். அதை பொறுத்ததே அவங்க வாழ்க்கையில் சனி பகவான் என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம கணினியில் போட்டு பலன் சொல்ல போகிறோம். அதன்படி பார்க்கும்போது 249 உபநட்சத்திரங்களுக்கு எழுத இடம் இல்லை. அதனால் இந்த போர்டில் 27 நட்சத்திரமும் 108 பாதமும் இந்த போர்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ இந்த வரிசையில் இந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து டிரான்ஸ்ஃபருக்கும் அதிலிருந்து மீட்டர் போர்டான சந்திரனுக்கு அந்த ஆற்றல் வழங்கி இந்த ஆற்றல்களை நம்ம இந்த ஒவ்வொரு வீட்லையும் லக்ன ராசி அமைகிறத பொறுத்து நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த பூமத்திய ரேகையில் பிறக்கக்கூடிய ஊர் எதுவோ அந்த ஊரிலிருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள இடைவெளி தூரத்தை 360 டிகிரிங்கிற பாகையில் கணக்கு பண்ணி நம்ம லேப்டாப்பில் போட்டு எல்லாத்தையும் கணித்து நம்மளுக்கு ஜாதக கட்டமாக எடுத்து தர்றோம். அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வைக்கிறோம், உங்களுக்கு பலனும் சொல்கிறோம். அதனால் கிரகங்கள் இருக்கிற இடத்த வச்சு தயவுசெய்து யாரும் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. லக்ன புள்ளி ஆரம்பிக்கிறதுலேருந்து பார்த்தா கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்க கிரகம் இருக்க மாதிரி இருக்கும். லக்ன புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கும்போது அது 7ஆம் இடத்துல இருக்கும். அதை நம்ம கணினியில் போட்டால் தான் தெரியும் 8ல் கிரகம் இருக்குது, கெடுதல் பண்ணும், அப்படி கிரகத்தை மட்டும் வச்சு பலன் கிடைக்கும் அப்படின்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு பலன் தர்றது பூரா 27 நட்சத்திரம் தான். இந்த 27 நட்சத்திரம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பலன் பார்க்கணும் நண்பர்களே. அதனால் இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிடுவோம். அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ போட வேண்டியிருக்கு. அதையும் பார்த்துட்டு திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.